வெல்கம் டு இன்ஃபோடெக் ரெஜிஸ்ட்ரேஷன் சேனல். டுடே டாபிக் பார்த்தீங்கன்னா பத்திரப்பதிவு செய்ய விடாமல் தடை மனு கொடுப்பது எப்படி. அதாவது ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க. தடை மனு, தாவா மனு, தடங்கல் மனு, இப்படி எல்லா பேர்லையுமே சொல்லுவாங்க. ஸோ இந்த தடை மனு எதுக்காக கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். யார் யார் கொடுக்கலாம், சொத்துக்கு எப்படி இந்த தடங்கல் மனு கொடுக்கணும், இந்த தடங்கல் மனு எப்படி எழுதணும், அதற்கு மாதிரி வடிவம் எப்படி, அதெல்லாம் நம்ம இதில் வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாக ஒரு ஆவணம் பதிய பெற்றுச்சுன்னா ரத்து செய்யறதுக்கு பதிவு சட்டத்துல முன்னாடி விதிகள் இருந்தது 77A. ஸோ அந்த விதிகள் இப்போ நீதிமன்றத்தால் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள காரணத்தால ஒருவேளை நம்ம சொத்தை யாராச்சும் பதிஞ்சிட்டாங்கன்னா ஸோ அதை ரத்து பண்றதுக்கு நீதிமன்றம் தான் போகணும், ரொம்ப காலம் அலையணும். அப்படிங்கிற பட்சத்துல முன்கூட்டியே நம்ம சொத்தை யாரும் பதியாம இருக்கிறதுக்கு நம்ம தடங்கல் மனு கொடுத்து வைக்கலாம். ஸோ அந்த ரீசனுக்காக தான் பொதுவா தடங்கல் மனுவை பயன்படுத்துவாங்க. இப்பதான் நம்ம அந்த தடங்கல் மனு எப்படி கொடுக்கறது, யார் யார் கொடுக்கலாம், எந்த துறையில கொண்டு கொடுக்கணும், எந்த ஆபீஸ்ல கொடுக்கணும், அதை எப்படி எழுதணும் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் டாபிக் உள்ள போலாம் வாங்க. தடங்கல் மனு அல்லது தடை மனு, தாவா மனுனா என்ன? அதாவது ஒருவரை பத்திரப்பதிவு செய்ய விடாமல் தடைமனு கொடுக்க முடியும். அப்படி தடைமனு கொடுக்கும் பட்சத்தில் அந்த பத்திரப்பதிவை சார்பதிவாளர் பதிவு செய்யக்கூடாது. அந்த தடைமனுவை நீங்கள் பெறுவதற்கு நீதிமன்றம் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ பொதுவா அந்த தடைமனு கொடுத்தோம்னா அந்த தடைமனுல இருக்க சொத்தை சார்பதிவாளர், அதாவது சப்ரெஜிஸ்டர் பதியக்கூடாது. அந்த தடைமனு பற்றிய முழுமையான விசாரணை நடத்திட்டு அதுக்கப்புறம் அந்த தடைமனுல உண்மைத்தன்மை இருந்தா அந்த ஆவணத்தை பதியாம திருப்பி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த தடைமனு கொடுக்கறதுக்கு நம்ம நீதிமன்றம் போக தேவையில்லை. ஸோ முன்கூட்டியே நம்ம சொத்தை யாராவது அபகரிச்சிருவாங்க அப்படின்னு நமக்கு முன்கூட்டியே தெரிஞ்சதுன்னா அல்லது அதற்கான வாய்ப்புகள் இருக்குது நம்மளால உணர முடிஞ்சதுன்னா நம்ம கொண்டு தடைமனு நம்ம சொத்தை கொடுத்துக்கலாம். அப்படிங்கிறது இதோட கான்செப்ட். அடுத்தது பாத்தீங்கன்னா அதிக செலவு செய்ய வேண்டிய தேவையில்லை. உங்கள் ஊரில் உள்ள சார்பதிவாளர் பத்திரப்பதிவுத்துறை அலுவலகத்திற்கு சென்று ஒரு மனு எழுதி கொடுத்து விட்டு வந்தாலே போதும். அவற்றை தான் இந்த சட்டமும் சொல்கிறது. இந்த சட்டத்தை பற்றி முழுமையான விளக்கத்தை இங்கு நாம் படிக்கும். ஓகே, அதாவது இந்த தடைமனு பற்றி என்ன சொல்றாங்கன்னா, இந்த தடைமனு கொடுக்கறதுக்கு அதிக அளவுக்கு செலவு ஒன்றும் கிடையாது. பத்திரப்பதிவு துறையில் உள்ள ஒரு சரியான நமக்கு எந்த சொத்து இருக்கோ அந்த சொத்து அடங்கியுள்ள சார்பதிவு அலுவலகத்துக்கு போய் ஒரு மனு கொடுத்துட்டு வந்தாலே போதும் அப்படின்னு இந்த சட்டமும் சொல்லுது. ஸோ அந்த மனு கொடுத்துட்டு வந்தா அந்த இடத்துல அது தடைமனுவா ஏற்றுக்கொள்ளப்பட்டு அந்த தடைமனுல குறிப்பிட்டுள்ள சொத்தை பொறுத்து எந்த ஆவணமும் பதியப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா தடைமனு கொடுப்பது எப்படி, பத்திரப்பதிவு ரத்து செய்வது எப்படி. ஓகே, முதலில் ஒருவரை பத்திரப்பதிவு செய்ய விடாமல் தடுத்து நிறுத்த தடைமனு எதற்காக கொடுக்க வேண்டும் என்று தெரிந்து கொள்வோம். இதனின் நோக்கம் என்னவென்றால் இவற்றில் இருக்கக்கூடிய பலன்கள் என்னென்ன இதெல்லாமே இதுல பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. உங்களிடம் ஒரு சொத்து இருக்கிறது, அந்த சொத்தின் பிரச்சனை இருக்கிறது. ஒருவர் போலியாக அந்த சொத்திற்கு பத்திரம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார் என்றால் அவர்களை பத்திரப்பதிவு செய்ய விடாமல் நீங்கள் தாராளமாக தடைமனுவை பத்திரப்பதிவு துறையில் கொடுத்து நிறுத்தலாம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் நோக்கம். தடைமனு எதுக்கு கொடுக்குறாங்கன்னா, உங்களுக்கு சொந்தமான சொத்து ஒன்று இருக்கு, அந்த சொத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கு, அந்த சொத்தை உங்களை விட்டுட்டு போலியாவோ அல்லது உங்களுக்கு தெரியாமலோ போலியாவோ ஒரு ஆவணம் பதியறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைச்சா நீங்க அதை தடுக்கிறதுக்கு தாராளமா தடைமனுவை பத்திரப்பதிவு துறையில் இருக்கக்கூடிய உங்க சொத்து எந்த சார்பதிவு அலுவலகத்துக்கு வருதோ அந்த அலுவலகத்தை தடைமனு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, அதே போல் உங்களிடம் ஒரு சொத்து இருக்கிறது, நீங்கள் வெளியிடங்களுக்கோ அல்லது வெளிநாடுகளுக்கோ செல்ல போகிறீர்கள், ரொம்ப நாட்களுக்கு பிறகுதான் வரப்போகிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோமே. அந்த இடைவேளைகளில் யாரோ ஒருவர் அந்த இடத்திற்கு பத்திரப்பதிவு செய்து விடுவார்களோ என்று நினைத்தால் நீங்கள் தாராளமாக பத்திரப்பதிவு துறையில் தடைமனுவை கொடுக்கலாம். அடுத்த ஆப்ஷன் என்னன்னா, உங்க பேர்ல ஒரு சொத்து இருக்கு, நீங்க வெளியிடத்துக்கோ வெளிநாட்டுக்கோ அல்லது வெளி மாநிலங்களுக்கோ செல்ல போறீங்க. அப்படிங்கிற பட்சத்துல ரொம்ப நாளுக்கு அப்புறம் வர போறீங்க, ஒருவேளை உங்க நிலத்தை யாராச்சும் அபகரிச்சிருவாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்க தாராளமா தடைமனுவை கொடுக்கலாம். அப்படிங்கிறது இந்த ரெண்டாவது கான்செப்ட். அடுத்தது பாத்தீங்கன்னா, உங்க குடும்ப சொத்தில் ஒரு பிரச்சனை இருக்கிறது, உங்களின் பங்கை மறைத்து யாரிடமாவது விற்று விடுவார்களே என்ற பயம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் என்னுடைய பங்கை யாருக்கும் விற்றுவிடக்கூடாது என தனைபடிவை கொடுப்பதற்கு உங்களுக்கு அதிகாரம் உள்ளது. சோ உங்களுடைய குடும்ப சொத்தில் பிரச்சனை ஏதாவது இருக்கிறது, உங்களுடைய பங்கை மறைத்து யாரிடமாவது விற்று விடுவார்கள் என்ற பயம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் உங்களுடைய பங்கை தாராளமா தடைமனு கொடுத்து நிறுத்தலாம். சோ இது மூணாவது கான்செப்ட். அடுத்தது பாத்தீங்கன்னா,
கூட்டுப்பட்டாவில் உங்களுடைய பெயர் இருந்தது, உங்களுடைய பங்கை மறைத்து யாரிடமாவது விற்று விடுவார்களே என்று பயம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் தாராளமாக தடைமனுவை கொடுக்கலாம். ஸோ தடைமனுவை கொடுக்கறதுக்கு 4 வகையான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுல கூட்டுப்பட்டாவில் பெயர் இருக்கு, உங்களுடைய பங்கை யாராச்சும் உங்களுக்கு கொடுக்காம விட்டுருவாங்க அப்படிங்கிற பட்சத்துல தாராளமா தடைமனுவை கொடுக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா கூட்டு குடும்பத்துல சொத்து இருக்கு, குடும்பத்துக்குள்ள பிரச்சனை இருக்கு, உங்களை மறைச்சிட்டு பத்திரம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற நிலையில வந்து நீங்கள் தடைமனுவை கொடுக்கலாம். அடுத்தது அதே போல வந்து உங்களுக்கு ஒரு சொத்து இருக்கு, நீங்க வெளியிடத்திற்கோ வெளி மாநிலத்துக்கோ அல்லது வெளிநாட்டிற்கோ போயிட்டு ரொம்ப நாள் கழிச்சு வருவீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா உங்க சொத்தை பொறுத்து யாரும் ஆவணம் பதியக்கூடாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமா தடைமனுவை கொடுத்து வச்சுட்டு போகலாம். ஸோ அதான் தடைமனுவை கொடுக்கறதுக்கு இன்னொன்னு. அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களிடம் உள்ள ஒரு சொத்து பிரச்சனை காரணமாக யாரோ ஒருவர் போலியாக பத்திரப்பதிவு செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு உங்களால உணர முடிஞ்சதுன்னா நீங்க கண்டிப்பா தடைமனு கொடுக்கலாம். ஸோ இப்போ போலியா பத்திரம் பதிஞ்சிட்டாங்கன்னா அதை ரத்து பண்றதுக்கு பெரிய ரிஸ்க். ஏன்னா பத்திரப்பதிவு துறையில ரத்து பண்ற அதிகாரத்தை நீக்கிட்டாங்க. அதாவது பதிவு சட்டம் 77 வந்து நீக்கப்பட்டுருச்சு. உயர்நீதிமன்றம் அதாவது உரிமையல் நீதிமன்றத்தை நாடிதான் ஆவணங்களை ரத்து செய்யறதுக்கு இப்ப தற்போது அதிகாரம் இருக்கிறனால ஸோ ஒரு சொத்து மேல பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சா உங்களுடைய பங்குக்கு நீங்க தடைமனுவை கொடுத்து வைக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது பாத்தீங்கன்னா தடைமனுவோட பயன்கள் என்னன்னு கேட்கறாங்க. இந்த தடைமனுவின் பயன்கள் என்னவென்றால் சார்பதிவாளர் அந்த சொத்தை விற்பனை செய்யாமல் தடுத்து விடுவார். ஆக உங்களுடைய அனுமதியின்றி யாரிடமும் உங்களுடைய சொத்தை விற்பனை செய்ய முடியாது, உங்களின் உரிமை நிலைநாட்டப்படும். இந்த தடைமனுவை கொடுத்தா சார்பதிவாளர் இந்த சொத்தை மற்றவங்களுக்கு விற்காம தடுத்து நிறுத்திடுவாங்க. உங்களோட அனுமதி இல்லாம யாருனாலே உங்களுடைய பங்கையோ உங்களோட சொத்தையோ விற்க முடியாது. அது ஒரு பயன். அடுத்தது எளிதாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உங்களிடம் ஒரு சொத்து இருக்கிறது, அதனை வேறொருவர் பத்திரம் செய்ய நினைக்கிறார், நீங்கள் ஒரு தடைமனுவை எழுத்து கொடுத்து விடுவீர்கள் என்றால் அதனை சார்பதிவாளர் ஏற்றுக்கொண்டு அதனை வேறொரு நபர் பதிவு செய்ய வரும்பொழுது பத்திரத்தை சார்பதிவாளர் பதிவு செய்யக்கூடாது. சார்பதிவாளர் அதனை விசாரணை செய்ய வேண்டும். விசாரணை செய்து யார் மீது நியாயம் இருக்கிறதோ அவர்களுக்கு தான் இந்த பத்திரப்பதிவு செய்யலாமா வேண்டாமா என சார்பதிவாளர் முடிவெடுப்பார். இதுதான் வந்து தடைமனு மேல இருக்கக்கூடிய விசாரணை. சோ தடைமனு இருந்துச்சுன்னா அந்த சொத்து யாருக்குன்னு சார்பதிவாளர் முடிவு பண்ணிட்டு தான் பதிவாங்க. இந்த தடைமனுவை கொடுக்க வேண்டிய இடம் உங்கள் ஊரில் உள்ள சார்பதிவாளர் அலுவலகம். சோ இந்த தடைமனுவை எங்க கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்ததுன்னா அது சார்பதிவாளர் அலுவலகத்தை தான் கொடுக்கணும். அடுத்தது தடைமனு எழுதுவது எப்படி? சோ தடைமனுவை பொறுத்த வரைக்கும் அனுப்புனர் தான். அனுப்புறோட பெயர், தந்தை பெயர், முகவரி, எந்த முகவரிக்கு கடிதம் போட்டா நீங்க வந்து போன் நம்பர் கூட முதல் கொண்டு கொடுத்துருங்க. எந்த முகவரிக்கு பிற்காலத்துல கடிதம் போட்டா உங்களுக்கு ரீச் ஆகும் அப்படின்னு தெரியுதோ அந்த தெளிவான முகவரியை பர்மனன்ட் அட்ரஸை இங்க கொடுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா பெறுநரை பொறுத்த வரைக்கும் உங்க சொத்து இருக்கக்கூடிய சார்பதிவாளர் அலுவலகம், அப்புறம் உங்க சொத்து இருக்கக்கூடிய மாவட்ட பதிவாளர் அலுவலகம், இந்த ரெண்டுக்குமே நீங்க வந்து பெறுநர் போடணும். நான் வச்சுங்க, உங்க சொத்து இருக்கக்கூடிய சார்பதிவாளர் அலுவலகம், உங்க சொத்து இருக்கக்கூடிய மாவட்ட பதிவாளர் அலுவலகம் ரெண்டுக்குமே நீங்க போடுறீங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா மதிப்பிற்குரிய ஐயா, பொருள், இந்த மாவட்டம், இந்த வட்டம், இந்த கிராமத்தில் உள்ள சர்வே எண்ணில் உள்ள சொத்தானது இந்த பதிவு மாவட்டம் இந்த சார்பதிவாளர் அலுவலகத்திற்கு பத்திரப்பதிவு செய்ய தடை விதித்தல் அப்படிங்கிற இந்த பொருளை வந்து எழுதிருங்க. அடுத்தது நான் மேற்கொண்ட முகவரியில் வசித்து வருகிறேன், எனக்கு சொந்தமான தாவா சொத்தானது மாவட்டம், வட்டம், கிராமம், சர்வே எண்ணெல்லாம் போட்டு காட்டப்பட்டுள்ள எவ்வளவு பரப்பளவு, ஏக்கர், சென்ட், இந்த சொத்தானது ஆதியில் பூர்வீகமாக பாத்தியப்பட்ட சொத்தோ அல்லது நீங்க விலை கொடுத்து வாங்கினீங்களோ அல்லது உங்களுக்கு கூட்டுப்பட்டவள பங்கு இருக்கோ ஏதோ ஒண்ணு பாத்தியப்பட்ட சொத்தாகும். அதன் பிறகு மேற்படி சொத்தினை அவர் காலத்திற்கு பிறகு அவரது வாரிசுகள் நான் மற்றும் உங்க அப்பா இந்த மாதிரி சொத்தை வந்து அவங்க அடைஞ்சிருக்காங்க, அவரோட வாரிசுகள் நான் மற்றும் பிற நபர்கள் இருக்காங்கன்னு வச்சுங்க, 2-3 பேர் ஆகியோர் ஆண்டு அனுபவித்து வருகிறோம். மேற்படி சொத்தானது கூட்டு குடும்ப சொத்து. தாவா சொத்து உரிமை சம்பந்தமாக மாவட்டம் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கானது நிலுவையில் உள்ளது. வழக்கு இருந்தா நம்ம அந்த வழக்கை சொல்லலாம், வழக்கு இல்லைன்னா நம்ம சொல்ல தேவையில்லை. வழக்கானது நிலுவையில் உள்ளது. இந்நிலையில் உரிமையல் வழக்கு நிலுவையில் இருப்பதை மறைத்து மேற்படி சொத்து சம்பந்தமாக மற்ற வாரிசுகளோ அல்லது 3ஆம் நபரோ சொத்துரிமை மாற்றம் செய்வதற்கு பத்திரவு செய்ய முற்படுவதாக எனக்கு தெரிய வந்துள்ளது. சோ எனவே கணம் சமூகம் அவர்கள் அவ்வாறு யாரேனும் பத்திரப்பதிவோ அல்லது வேறு எவ்வாறு சொத்துரிமை மாற்றம் செய்வதற்கு பத்திரப்பதிவுக்கு முற்பட்டால் அதை சமூகம் அவர்கள் ஏற்காமல் மேற்படி பத்திரத்தை பதிவு செய்து கொடுக்க வேண்டாம் என இந்த தடைமனு செய்வதன் மூலம் தங்களை தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன் எழுதிருங்க. இந்த தடைமனு எழுதும் போது மேற்படி மனுவுடன் அந்த சொத்து சம்பந்தமான உரிமை ஆவணங்களும் இணைத்து அனுப்ப வேண்டும். கண்டிப்பா நம்ம அனுப்பியிருக்கணும். சரிங்களா? தடைமனு எழுதுறப்ப அதோட தேவையான ஆவணங்கள் அனுப்பிடுவோம். கூடுதலா இப்ப தடைமனு கொடுக்கறதுக்கு 100 ரூபாய்
ரூபாய் கட்டணம் வந்து இணையவெளியில தடைமனு கட்டணம்னு செலுத்தி அந்த கட்டணத்தை இதுல வைத்து கொடுக்கணும். சொத்து வந்து உங்களுக்கு ஆவணம் வழியாக வந்ததுன்னா அந்த ஆவண எண்கள் குறிப்பிட்டு அந்த ஆவணத்தோட நகல் வைக்கணும். அல்லது சொத்து வந்து பூர்வீக சொத்தா இருந்து பட்டா வழியா வந்ததுன்னா அந்த பட்டா எண்களை குறிப்பிடணும். சொத்து வந்து உங்க தந்தை பேர்லயோ தாய் பேர்லயோ அல்லது தாத்தா பாட்டி பேர்லயோ யாராவது பேர்ல இருந்துச்சுன்னா நீங்க அந்த சொத்து உங்களுக்கு வரக்கூடியது அப்படின்னு நிலைநாட்டுவதற்கு நீங்க என்ன வைக்கணும்னா வாரிசு சான்றிதழ்கள், இந்த மாதிரி வருவாய் சான்றிதழ்கள் என்னென்ன வேணுமோ இது எல்லாமே இணைச்சுதான் நீங்க இந்த தடைமனுவை கொடுக்கணும். இந்த தடைமனுவை கொடுக்கறதுக்கு ரூபாய் தடைமனு கட்டணத்துல இணையவழியில கட்டி அதையும் கொண்டு அலுவலகத்துல கொடுக்கணும். ஸோ பொதுவாக தடைமனுவுக்கு பெறுநர் யார் 2 பேர் போடுவாங்கன்னா, சொத்து எந்த இடத்துல இருக்கோ அந்த சார் பதிவாளர் அலுவலகம், இன்னொன்று வந்து சொத்து உள்ள மாவட்ட பதிவாளர் அலுவலகம், இந்த 2லயும் தான் வந்து நீங்க தடைமனுவை வந்து கொடுக்கணும். ஸோ தடைமனுவை பொறுத்த வரைக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா, தடைமனுனா என்ன, தாவா மனுனா என்ன, அல்லது தடங்கல் மனு, இது எல்லாமே ஒண்ணுதான். அது எதுக்குன்னு சொல்றோம், அந்த மனுவை எப்படி கொடுக்கணும், எங்க கொடுக்கணும், அந்த மனுவை யார் யாரெல்லாம் கொடுக்கலாம், இதோட பயன்கள் என்ன, இந்த தடை மனு எழுதுறது எப்படி, இதுதான் நம்ம இந்த வீடியோல பார்த்தோம். உங்களுக்கு இந்த ஃபைல் வந்து வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட்ல கேளுங்க. தேங்க்யூ.